அவரை எவ்வளவு நேசித்து கொண்டு இருக்கிறோம். தேவனால் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு உடைக்கப்பட்ட உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தேவனால் நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்ப்போண்டால் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன், மீண்டுமா நம்மளை கட்டி எழுப்புகிற தேவனை காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னா தேவ சமூகத்தில் நம்முடைய உள்ளத்தை ஊற்றும் பொழுது, தேவ சமூகம் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மளோடு இடைப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் சொல்லி, நான் உனக்கு முன்பாக செல்கிறேன் என்று சொல்கிறார். உனக்கு முன்பாக நான் சென்று என்ன செய்கிறேன்னா கோணனால அவனை நேராக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் காண முடிய எல்லா வனாந்தரமான அனுபவங்களையும் மாற்றி போட்டு ஒரு செம்மையான பாதையில் ஒரு நல்ல வழியில் நடக்கும்படியாக கர்த்தர் நமக்கு வழி நடத்துவராக இருக்கிறார். ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார். ஒரு ஆத்ம நேசராக இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம தான் ஒவ்வொரு நாளும் தேவனை மறந்தவர்களை நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் ஏன்னா அவர் நம்மளை மறப்பதற்கு நம்முடைய தேவன் மனுஷர் இல்லைங்க. அவர் ஒருபோது நம்மளை மறக்கவே மாட்டார். என்ன சொல்லலாம், எப்பொழுதும் உங்களை என்ன என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன்னு தேவன் சொல்லுகிறார். ஆனால் நாம தேவனுக்கு மறந்து போகிறார். ஆனால் தேவன் என்ன பண்ணான்னா நம்மளை உருவாக்குவதற்காக, நம்மளை எழுப்புவதற்காக சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பொழுது, சில காரியங்களை கொண்டு வரும் பொழுது நாம் அதில் சோர்ந்து போனவர்களை, உடைந்து போனவர்களை, தேவனோட பின்வாங்கி போனவர்களை காணப்படுகிறோம். என்னை சாட்சி சொன்னாங்க, கொஞ்சம் வந்து சோர்ந்து போனேன். ஆனால் கர்த்தர் சொல்லணும், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்குன்னா அவர்களோட நின்று நாம் பலப்படும்படியாக, அவருக்குள்ள இன்னும் நாம் எழும்பி பிரகாசிக்கப்படும்படியாக தேவன் சில காரியங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். ஆனால் அதை நம்ம உணர முடியாது சில சமயத்தில். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, காரியம் இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ண போகிறேன், இது என்ன முடியுமா என்று நாம் சோர்ந்து போய் தேவனை விட்டு பின்வாங்கியவர்களை காணப்படுகிறோம். சில வனாந்தரமான அனுபவங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்று அதுக்குள்ளே பிரவாசிக்கும் பொழுது தேவன் நம்மளை உருவாக்கிறவரை காணப்படுகிறார். ஒருபோது நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மோசே எங்கிறது அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அவன் இஸ்ரேல் அவங்களுக்கு நியாயம் வசிக்க மாட்டேன். மோசேன்ற பலன் என்ன, அவர் அடிப்புடி உள்ள மனுஷன். இப்போ அந்த மோசை உருவாக்கன்னா இப்படி கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்து அவர் எல்லாம் அடித்து கொண்டு போடுவார் அவர். ஆனால் என்ன பண்ணிட்டார்னா மோசையை கொண்டு தேவன் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறாய் காணப்படுகிறார். இந்த வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மோசையை கொண்டு வச்சு அங்கே இவர் அரண்மனையில் எப்படி இருந்தாலும் எல்லா சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவன் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வனாந்தரத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டார்னா ஆடு மேய்க்கு ஒரு மெய்ப்பராக கொண்டு தேவன் நடத்துகிறார். தேவன் இப்படி மெய்ப்பரை நடத்தி என்ன பண்ணான்னா அவனை ஒரு மீண்டுமாய் ஒரு தலைவனாய் உருவாக்குவதற்காக முதல்ல அவனுக்கு கொடுக்க ட்ரைனிங் என்ன, ஒரு மெய்ப்பனாயிட்டு ஒரு மந்தையை மேய்க்கும்படியாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டவரை காணப்படுகிறார். இதனால கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு வனாந்தரமான காரியங்கள் கொண்டு வருவார். எப்படியா நம்ம உருவாக்குவதற்காக, ஒரு தலைவனாய் மாற்றுவதற்காக, அநேகருக்கு நம்ம பிரயோஜனப்படும் ஒரு பாத்திரமாக நம்மளை உருவாக்க கர்த்தர் நம்மளை நாளில் அப்படியா தெரிந்து கொண்டிருக்கார். அதற்காக நம்ம அழைத்து இருக்கிறார். ஆனால் நாம இந்தபடி காரியங்களில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக பார்க்கிறோம் என்றால் பலகீனவர்களாக காணப்படும். ஆபத்து நாட்களில் நீ சோர்ந்து போயின்றால் நம்முடைய பலம் அப்படின்னா குன்றி போனதை நம்ம குன்றி சில நினைவு வலையில் இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது குன்றி போனவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் சொல்கிற கருத்து, நான் உங்களை மறப்பதே இல்லைன்றார். மனிதர் மறந்து போன கருத்து சொல்றார், நான் உங்களை மறப்பதே இல்லை என்று. அதான் வனாந்தரத்து சில நபர்களை கொண்டு போய் தேவன் நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். என்னை யார் என்று வெளிப்படுத்த, என்ன யாருன்னு வெளிப்படுத்த என்னால் முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நான் யார் என்று என்னை வெளிப்படுத்தும். மோசே வனாந்தரத்தில் இருந்த மோசையை ஒரு தீர்க்கதரிசி என்று வனாந்தரம் வெளிப்படுத்தவில்லை, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்து மோசே ஒரு தீர்க்கதரிசி என்று. எரேமியா தீர்க்கதரிசி சிறைசாலையில் இருந்து இறந்தது ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்துச்சு. சிறு பிள்ளையாக இருந்த ஒரு எசேக்கியேலை கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தி இவன் ஒரு தீர்க்கதரிசி என்று. நல்ல கர்த்தருடைய வார்த்தை நம்மளை யார் என்று வெளிப்படுத்தும். வனாந்தரம் வெளிப்படுத்த முடியாது, ஆனால் வனாந்தரத்திலே இருக்கிற நம்மளை கர்த்தருடைய வார்த்தை நம்ம யார் என்று வெளிப்படுத்தும். இந்த வார்த்தையில் நம்ம தேறினவர்களே காணப்படுகிறோமா?
இந்த வார்த்தையில் நம்ம எவ்வளவாய் பலப்பட்டவர்களை காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் எழுப்ப ஆசைப்படுகிறார். நம்ம சோர்ந்து போய் அப்படி குழியில் இருப்பது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. மாறாக எழும்பும்படியாக மீண்டுமா கை தூக்கி எடுத்து நம்மளை நடத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறவரை காணப்படுகிறார். அதற்காக சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மளை உருவாக்குவதற்காக கர்த்தர் சில சமயத்தில் உடனே நடக்கும், சில சமயங்களில் காலங்கள் சென்று போகும். ஆனால் கர்த்தர் ஒருபோது நம்மளை கைவிடவே மாட்டார். மீண்டுமாய் தூக்கி எடுத்து நம்மளை எழுப்புகிற தேவனாக காணப்படுகிறார். தேவனை ஆராதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் தேவனுக்கு நம்ம பலப்படணும். அந்த வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் தேவன் நம்மளை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அதற்குள்ள பயிற்சி அந்த இடத்துல கூடி வந்திருக்கோம். நாம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை ஜெபங்கள் கூட்டங்கள் கூடி வச்சு எனக்கு கர்த்தர்கள் நம்ம எழும்பும்படியாக கர்த்தர் நம்மளை ஒரு நாள் இந்த இடத்துல வச்சுருக்கான், இன்னொரு நாள் நம்ம வேற எங்கேயும் கொண்டு வச்சு நம்மளை ஒரு பாத்திரமாக ஒரு தலைவனாக உருவாக்க கர்த்தர் சித்த கொண்டிருக்கிற இந்த இடத்துல நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த பயிற்சியில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அதை பார்ப்போம் என்றால், யோவானை பற்றி நம்ம பார்ப்போம் என்றால், யோவானை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் ஒரு வனாந்தரத்தில் இருந்த மனுஷன் என்று. ஆனால் அந்த யோவான் வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனை குறித்து சொல்லப்பட்ட அவரை பற்றி சொல்லப்பட்டிருந்தால் அவர் ஒரு நாணல் என்று சொல்லப்படுகிறது. காற்றில் அசையக்கூடிய ஒரு நாணல் என்று சொல்லப்படுகிறது. இந்த வனாந்தரத்துக்குள்ள போகும்போது ஒரு சாதாரண மனுஷனாய் அவர் கடந்து செல்கிறார். அவருக்கு சொல்லப்படும் என்ன அப்படின்னா, அவர் ஒரு மெல்லிய வஸ்திரம் கருத்துறார். வனாந்தரத்தில் என்ன சாப்பிட்டார்னா, வனாந்தரத்தில் கிடைக்கிற அந்த இலை சாப்பிட்டு தேனிலையும் காட்டு வெட்டுக்கிளியும் காட்டு தேனை சாப்பிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை ஒரு வனாந்தரில் கொண்டு போன நோக்கம் என்ன, கர்த்தர் அந்த வனாந்தரிலிருந்து அவர் திரும்பி வரும்பொழுது போகும்பொழுது சாதாரண ஒரு மனிதனை கடந்து சென்றார். திரும்பி வரும்போது எப்படியா வந்தார் தெரியுமா? தீர்க்கதரிசியா வந்தாரா? திரும்பி வரும்போது ஒரு யோவான் ஸ்தானகனாக திரும்பி வரார். கர்த்தர் அவனை ஒரு ஸ்தானகனாக மாற்றுகிறார். ஏன்னா சில வேளையில் கர்த்தர் வனாந்தரத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு நம்மளை உருவாக்குவதற்காக சாதாரண அவனை குறித்து யோவானை குறித்து சொல்லப்பட ஒரு நாணல் அசையக்கூடிய மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. வனாந்தரத்தில் கடந்து செல்லும் பொழுது ஒரு அசைக்கப்பட்ட மனுஷனை காண்டப்பட்டார். ஆனால் மீண்டுமாய் அந்த வனாந்தரத்தை விட்டு திரும்ப வெளியே வரும் பொழுது ஒரு ஸ்தானகனாக ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அதை உருவாக்கி கொண்டு வருகிறார். சில காரியங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, அதில் நம்ம சுழந்து செல்ல முடிகிறதா? நம்மளால கர்த்தர் நம்மளை உருவாக்க விரும்புகிறவரை காணப்படுகிறார். மீண்டுமாய் கட்டி எழுப்ப தேவன் நம்மளை விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தும் தன்னுடைய வார்த்தை வெளிப்படுத்தும் வரை கர்த்தர் அவள் கூட இருந்தார். அவங்க கூட இருந்து நடத்தினார். மோசே கூட இருந்து பேசினார். மோசே ஒரு தலைவனாய் கர்த்தர் உருவாக்குனார். அதனால கர்த்தர் நம்மகிட்டையும் எதிர்பார்க்க காரியம் அதான், நம்மளை உருவாக்கும்படியாக தேவன் விரும்புகிற காணப்படுகிறார். அதுக்கு நம்ம ஒரு ஆயுதத்தோடு காணப்படுகிறோமா? ஆனால் நம்ம அந்த பரீட்சையில் நம்ம தேறினவர்களாக தோற்று போனவர்கள் காணப்படுகிறாமா? ஸ்கூலில் நம்ம டீச்சர் படிக்கும் ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம தன்னுடைய மாணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பார்ப்பதற்கு என்ன, நாங்கள் படித்து கொடுத்துட்டு போயிட்டாம எப்படி எந்த நிலையில் இருக்குன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணால் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்ம தான் நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க, தேறினவனாக இருக்கிறான்னா இன்னும் 0வாக இருக்கிறான்ட்டு எப்போ அந்த டெஸ்ட்டில் அந்த மார்க் வரும்பொழுது பேப்பரை திருத்தும் பொழுது தான் தெரியும் அந்த டீச்சருக்கு என்னை பற்றி நான் எப்படிப்பட்டவன்ட்டு, எந்த நிலையில் இருக்கிறேன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சரியாக எழுதலை 0 மார்க் வாங்கின மாணவனாக இருந்தால் நல்ல போட்டு அடிப்பாங்க. இதுக்கு நான் தேறி வரும்படியாக, நம்ம மறித்து போகும்படியாக இல்லை, நம் தேறி மீண்டுமாய் ஒரு முதன்மையான மாணவனாய் வரும்படியாக அந்த டீச்சருடைய மனசில் நம்ம மேலே ஒரு கரிசனை காணப்படும், நம்ம மேலே ஒரு நோக்கத்தோடு காணப்படுவாங்க. இப்போ நமக்காண்டி ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கேர் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை தனியாக கவனித்து மீண்டுமாக உருவாக்கும்படியாக. இருந்தாலும் கர்த்தருடைய அநேக வழியில் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் அன்பர் நம்ம கேட்க மாட்டோம். அதற்காக செலவில் நாம் தேறினோலை மாறும்படியாக கர்த்தர் நம்மளை அனுப்பும்படியாக தெரிந்து கொள்ளோட போய் தான் அந்த வனாந்தரம். அந்த வனாந்தரில் கொண்டு போய் என்னன்னா,
நம்மளை உருவாக்கும்படியாக. வனாந்தரம் நம்மளை அழிக்கப்பட ஒரு இடம் இல்லை, நம்மளை உருவாக்கி கொண்டு வர ஒரு இடம் தான் வனாந்தரம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் பாருங்க, வனாந்தரம் மோசே உருவாக்கப்பட்டான். இஸ்ரேல் தலைவன், இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் மக்களுடைய ஜனங்களுடைய தலைவனாக உருவாக்கப்பட்டவனாக காணப்படுகிறது. அதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 1:80 பார்க்கும் பொழுது ஆமென், அந்த பிள்ளை ஆவியில் பலம் கொண்டு இது வனாந்தரத்துக்குள்ளே போகும் பொழுது யோவனாய் கடந்து சென்றார். அது வனாந்தரில் போன பிறகு அவர் ஆவியிலே பலம் கொண்டவர்களாக காணப்படும் என்று வேதவாசம் சொல்லுகிறது. இப்போ நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு இடம் எதுனா வனாந்தரம். அந்த வனாந்தரிலிருந்து யோவான் என்ன பண்ணா, ஆவியிலே வளர்ந்தவான் என்று சொல்லப்படுகிறது, ஆவியிலே பலம் கொண்டாங்க என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவியில ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லாமல் பலம் கொண்ட இடம்னா அந்த வனாந்தரம். அந்த வனாந்தரிலிருந்து வரும்பொழுது யோவான் ஸ்தானகனாய் திரும்ப தேசத்தில் கடந்து வரவனாய் காணப்படுகிறார். அநேக கருத்து நம்ம வாழ்க்கை சில காரியங்கள் அனுமதிக்கிறானா, நம்ம இது மாதிரி வளருவதற்காக, எழும்பி பிரகாசிக்கப்படும் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு அநேக வனாந்தரம் கொண்ட காரியங்களை தேவன் நம்ம அனுபவிக்கிறதாக காணப்படுகிறார். அதான் பார்ப்போம் என்றால் ஆதியாகமத்தில் ஒரு மனிதரை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், போதும் சிஸ்டர். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் அந்த கதை தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் நம்ம இது ஒரு மேலோட்டமாக கடந்து செல்லலாம். யாக்கோபுடைய மகனாக இருக்கிற யோசேப்பு, இந்த யோசேப்பு என்ன பண்ணுகிறாருன்னா 17 வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரன் என்ன பண்ணா, துன்மார்க்கமான ஜீவியமாய் வாழும் பொழுது அவன் தன்னை காத்து கொண்டவனாய் என்று சொல்லப்படுகிறது. நான் தகப்பன்னு சொல்லுகிறான், அப்பா இவன் என்ன பண்ணுறான், துன்மார்க்கம் ஜீவனாய் இருக்கிறான், துன்மார்க்கம் நடக்கிறான். ஆனால் இந்த யாக்கோபு சிறு வயது முதலே தன்னை காத்து கொண்டான், கர்த்தருக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான். அது தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். தேவன் யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். பாவத்துக்கு தன்னை விலக்கி கொண்டான், வாலிப பையனாக இருந்தான். தன்னுடைய சகோதரன் துன்மார்க்க ஜீவிதம் வாழ்ந்த பொழுதும் இவன் அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாபடி அதிலிருந்து விலக்கி கொண்டவனாய் காணப்படுகிற பார்த்தாண்டு நாம் பார்க்க முடியும். அதே இதில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அது 37:3. ஆமென். இங்க பார்க்கும் பொழுது பல வர்ண ஒரு அங்கியை பெற்றுக்கொண்டவனாக காணப்படுகிறது. யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே இந்த யோசேப்பு பிறந்தனால அவனை ரொம்ப சிநேகிச்சான். நம்ம வீட்டுகளில் கடைக்குட்டி பிள்ளைகள் ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அது மாதிரி இந்த யோசேப்பு என்ன பண்ணா, யாக்கோபு ரொம்ப சிநேகிச்சார். அதனால என்ன பண்ணான்னா பல வர்ண அங்கியை அவனுக்கு கொடுக்கிறார். இதில் என்ன பார்ப்போம் என்றால் தேவனுடைய திட்டம் அப்போதே அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த. ஆனால் நமக்கு இது அறிய, நம்மளை கொண்டு குறித்த தேவனுடைய திட்டம் நம்ம ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது. மாறாக அது ஒரு நாள் மகிமை நமக்கு கண்டிப்பாக அந்த திட்டம் தேவன் நம்மளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கான்று அப்போது நமக்கு தெரிய வரும். நம்ம முதலாவது யோசேப்பை பார்க்கும் பொழுது பாவத்துக்கு தன்னை விலக்கி கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த பாவத்தை விலக்கி கொண்ட முதலாவது அடுத்தது தகப்பன் என்ன பண்ண, அவனுக்கு ஒரு பலவர்ண அங்கி அவனுக்கு கொடுக்கிறார். இப்பொழுதே தேவன் அவனை ராஜாவாக ஒரு அபிஷேகம் பண்ணவரை காணப்படுகிறான். இந்த பலவர்ண அங்கி எல்லாருக்கும் கிடைக்கிறார். அது பலவர்ண அங்கியை பொறுத்து நான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அந்த அங்கி எல்லாராலும் போட முடியாது, அது பெரிய ஒரு லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பலவர்ண அங்கி கிடைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. இப்போ தேவனுடைய திட்டம் என்னன்னா, அந்த 17 வயசுலேயே யோசேப்பை குறித்து வெளிப்பட ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அது யோசேப்புக்கும் தெரியாது, யாக்கோப்புக்கும் இந்த காரியம் தெரியாது. எதாச்சும் தன்னுடைய மகன் மேல் இருந்த பாசத்தினால பிரியத்தினாலே அந்த பலவர்ண அங்கேயே கொடுக்கிறார். கர்த்தனால நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரியமாக இருக்கு. நமக்கும் அந்த அபிஷேக ஆடையை, துதியின் ஆடையை, வெண்ணாடை இந்த நாள் நம்ம கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறோம். நம்ம அதை காத்து கொண்டவர்களே காணப்படுகிறோமா? அந்த ஓட்டத்தில் நம்ம ஜெயத்தோடு ஓடுகளை காணப்படுகிறோமா?
யோசேப்பு கிடைச்ச அந்த பல வர்ண அங்கி, யாருக்கும் கிடைக்காத அந்த பல வர்ண அங்கி, இந்த பல வர்ண அங்கி இந்த நாள் கருத்து நமக்கு யாருக்கு கிடைக்காத ஒரு அபிஷேகத்தை கருத்து நமக்கு கொடுத்திருக்கார். அநேக ஜனங்கள் மத்தியில் நம்மளை பிரித்து இந்த இடத்துல கொண்டு நம்மளை சேர்த்திருக்கிறார். அவர் ஆராதிக்கும்படியாக ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறார்? அற்பமா எண்ணுகிறோமா? இலவசமா பெற்று வந்த கிருபையை நாம் எப்படியா செயல்படுத்துவதில் காணப்படுகிறோம்? கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பலவர் அங்கே பெற்றுக்கொண்ட யாக்கோபு இதனால் என்ன பண்ண, தன்னுடைய சகோதரர்கள் மேல் இவர் மேல் பொறாமை கொண்டவர்களை காணப்படுகிறார். கோபம் வந்துட்டு, நாங்கள் மூத்த பிள்ளைய இருக்கிறோம், நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், எங்களுக்கு தராம அவனுக்கு கொடுத்துட்டாங்களே அந்த பலவர்ண அங்கேன்ட்டு அவன் மேல் கோபம் கொண்டவர்களாக இருக்கிறான்ட்டு நாம் பார்க்க முடியும். அதே அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமேன். முதலாவது பிரச்சனை என்ன? இந்த அங்கி கிடைச்சது, பல வர்ண அங்கி கிடைச்ச போது சகோதரர் மேல கோபம் கொண்டாங்க, பொறாமையோடு இருக்கிறாங்க. அடுத்தது யோசேப்பு என்ன பண்றாங்க, சொப்பனத்தை காண்கிறவரை காணப்படுகிறார். இன்னும் அந்த சகோதரர் கோபம், எப்பா நாங்க பெரியவனா இருக்கிறோம், நீங்க என்னன்னா ஒன்ன நாங்க வணங்குவோமா, ஒன்றை நாங்க தலை குனிஞ்சு இருப்போம். ஆனா இதுல என்ன பார்க்குறோம்னா, தேவனுடைய திட்டம் வரிசையா செயல்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் யோசேப்பை எப்படி எழுப்ப போகிற அந்த பல வண்ண அங்கியுடைய அந்த மதிப்பை உருவாக்குவதற்காண்டி சில வனாந்தரத்துக்குள்ளே வனமான அனுபவங்களிலே யோசேப்பை நடத்துகிறார். தன்னுடைய சகோதரர் பொறாமை கொள்றாங்க, இன்னும் பொறாமை கொள்வர்களாக காணப்படுகிறார். இன்னும் மீண்டுமாய் பார்க்கும் பொழுது அதுக்கு பின்னாடியே பார்ப்போம், மீண்டுமாய் யோசேப்பு சொப்பனத்தை காண்கிறார். அப்ப அந்த தகப்பனுடைய யாக்கோபோட கோவப்படுகிறாரு. என்ன, நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் வணங்கிட்டு இருப்போமா, முன்னாடி நாங்கள் குனிஞ்சிட்டு இருப்போமான்ட்டு யாக்கோபும் அவனை கடிந்து கொண்டவர்களாக காணப்படுகிறார். கர்த்தர் நாளை நம்மளை ஒவ்வொருவரையும் அவருக்கு உகந்த பாத்திரமாய் உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார் காணப்படுகிறார். அதற்கான நம்மளை கொண்டுகிட்டு செல்ற பாதை வித்தியாசமாய் காணப்படும். ஆனால் நாம் அதை உணர முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தி கொண்டே இருப்பார். அது ஒரு நாள் நமக்கு நிச்சயமாக நம்மை குறித்த திட்டம் என்பது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்துவார். அது நாம உருவாக்கப்படும்படியாக, மீண்டும் எழுப்பப்படும்படியாக கர்த்தர் நம்மளை கொண்டு போய் இருப்பார். நம்ம அதை உணர்ந்தவர்களே காணப்படுகிறோமா? இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய சகோதரர்லாம் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தாங்க. யாக்கோபு சொல்றாரு, போப்பாயா யோசேப்பு, நீ போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா, அவங்களை எங்க இருக்க என்ன பார்த்து அவங்களோட செய்தியை நீ கொண்டு வான்னு அனுப்புறாங்க. தன்னுடைய சகோதரர்லாம் திட்டம் தீட்டுறாங்க. இதான் நல்லா கிடைச்ச நமக்கு வாய்ப்பு. ஏன்னா இவனுக்கு பல வர்ண அங்கி கிடைச்சிட்டு இவன் சொப்பனவரை கண்டிருக்க, நம்ம அவனுக்கு முன்னாடி தலை குனிந்து நிற்பது போது கண்டிருக்காங்க. இந்த வாய்ப்பில் நம்ம அவனை கொலை பண்ணிடணும், முடிச்சிடணும். அவனை தூக்கி குழியில தூக்கி போடுறாங்க. அந்த குழியை குறித்து சொல்லப்படுறது, குழியில ஒண்ணுமே கிடையாது என்று, தாகத்துக்கு கூட தண்ணி கிடையாது என்று சொல்லப்பட்டவரை காணப்படுகிறது. ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அப்பதான் தேவனுடைய திட்டமும் அங்கே வெளிப்படுத்தவரை காணப்படும். ஆனால் தேவன் அங்கே ஒரு மனிதரை அனுப்பிக்கிறாங்க, குழியிலிருந்து அவனை தூக்கி எடுக்கும்படியாக. அதான் சொல்லி அது வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனான் தீவிரமாக விடுதலை, அவன் குழியிலே சாவதில் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு கிடங்களை கிடப்பது கர்த்தருக்கு பிரியமில்லை. சிறைப்பட்டு தீவிரமாய் விடுதலை அவன், கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்துருவாருங்க. நம் கர்த்தர் நம்மளோடு இருப்பார் என்றால், கர்த்தருக்கு பயந்து நம்ம இருப்போம் என்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நம்ம செயல்படுத்துவோம் என்றால், நம்ம ஒருபோது கிடங்களை சாவதற்கு கர்த்தர் நம்மளை ஒருபோது அனுமதிக்க மாட்டாருங்க, தூக்கி எடுப்பார். நம்ம வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறோமா, அதை உணர்ந்திருக்கிறோமா? அங்கே போகிறாங்க, மீதியானர் கையில் ஒப்பு கொடுக்க விடுறாங்க, மீதியானர் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க கொண்டு போய் ஏதோ மட்டும் காசுக்கு விற்கிறாங்க. அங்கே ஒன்று திரும்ப பார்வன் அங்கே ஒரு வீட்டில் போத்திபார் உள்ள அங்கு விலை கொடுக்கப்பட்ட அடிமையாக போகிற இடங்களும் அடிமையாக போயிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ பெற்றிருக்க பல வர்ண வஸ்திர பெற்ற இந்த மனுஷன் இப்போ அவனுடைய ட்ரெஸ்ஸை கூட உறிஞ்சி விட்டாங்க. போத்திபார் வீட்டில் போய் அடிமையாக இருக்கிறான். அங்கே போனாலும் பிரச்சனை. போத்திபார் வீட்டில் போனவரும் அங்கே என்ன பண்ணா யோசேப்புடைய வாழ்க்கையில் பிரச்சனை.
அங்கே போய் சமாதானமாக இருக்கலாமா, சந்தோஷமாக இருக்கலாம்னு அங்கேயும் பிரச்சனை. ஆனால் போத்திபார் இதை உணர்ந்திருந்தான்னா, இவன் ஒரு ஸ்பெஷல் ஆவி இருக்கிறது, கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று அவன் உணர்ந்து கொண்ட அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு முழுமையாக அவன் அதிகாரியாக அர்ப்பணிக்கிறார். இவன் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறார். கர்த்தர் நாள் நம்ம அழைத்திருக்க நம்ம எஜமானுக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அவர் நம்ம கொடுத்த அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி பாதுகாத்தவர்களாக காணப்படுகிறோம். இந்த பொக்கிஷ கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிற மண்பாண்டங்களை கொடுத்திருக்கிறார், நம்ம எப்படி அதை பத்திரமா பாதுகாத்தவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார். போத்திபார் அந்த போத்திபார் வீட்டில் இருக்க யோசேப்புடைய வயசு ரொம்ப வாலிப வயசு. 17 வயசுல அவன் தன்னுடைய சகோதர பாவம் செய்யுமே விலகி ஓடி வந்தவன். இங்கே அவன் ஏன்னா யோசேப்பு பாவம் செய்யாததற்கு தன்னை காத்து கொண்ட காரணம்னா எப்பொழுது கர்த்தரை முன்பாக நிறுத்தி வைத்திருந்தபடினால தன்னுடைய பாவம் நெருங்கி வரும் பொழுதெல்லாம், தன்னுடைய பாவம் நெருக்கங்கள் நெருங்கி வரும்போதெல்லாம் அவன் தன்னை பாதுகாத்துக்கொள்ள கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டவனாக இருந்தான். அது வேறு சொல்லி எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களாக என் கண்களை 121 சங்கீதம் 1 2 வாசிக்கிட்டு ஆமேன். வானத்தின் பூமியை உண்டாயின கர்த்தர்லேருந்து ஒத்தாசை வரும். ஒத்தாசை எங்கே வரும், எங்கேருந்து வரும்னா வசனம் சொல்லுவது அவருடைய பரிசுத்த பருவத்திலிருந்து வரும்னு சொல்லப்படுகிறது. அவருடைய பரிசுத்த பருவம் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குங்க. அது உயர்ந்த ஸ்தானம். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக காணப்படுகிறார். நம்ம கீழே பூமியை நோக்கி பார்த்துதான் அந்த பாவம் நம்மளை கொண்டு எங்கேயோ கொண்டு செல்றோம். நாம் எப்பொழுதும் நமக்கு அந்த ஒத்தாசை அந்த பருவத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பருவம் என்ன உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது. அந்த உயர்ந்த ஸ்தானத்தை எப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருப்போம் என்றால் இந்த உலகத்தை பாவங்கள், இந்த உலகத்தை காரியங்கள் நம்ம நெருக்கும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். எப்பொழுதுனா கர்த்தரை நம்ம கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மோடு வைத்துக் கொள்ளும் பொழுது. அதான் தாவீது சொல்றார், கர்த்தர் நான் எப்பொழுது என் கண்கள் முன் நிறுத்தி நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கேன். அவர் என்னோடு இருக்கிறபடியால, என் வலது பக்கத்தில் என்னோடு இருக்கப்படினால நான் அசைக்கப்படுவதில்லை. என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி நான் காத்துக்கொள்ள என்று தாவீது சொல்லுகிறார். நாம பாவத்தை விட்டு விலகன்னா கர்த்தர் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். உருவாக்க விரும்புகிறா வனாந்தரத்தில் கொண்டு போய் நிறுத்தி நம்மளை சேர்த்து அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நாம யார் என்று வெளிப்படுத்த கர்த்தர் அனைத்து நாட்களை நமக்காக எடுத்துக்கொள்ள காணப்படுகிறார். உருவாக்குவதற்காக தேவன் நம்மை அழைத்தவராய் காணப்படுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டே தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த தேவனோட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களா அனுமதி கொண்டு வர்றாரு. அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது என்றால் அது உண்மை சந்தோஷமான காரியம். அவனுடைய வாழ்க்கை வேதனை 17 வயசுல போனால் அதுக்கு வரது வரும்போது வேதனை வேதனை வேதனை. கூலியில் தள்ளுறாங்க, இன்னொரு கருத்து விற்கிறாங்க, அங்கே வந்த இடத்துல பிரச்சனை. வஸ்திரம் இங்கே வீட்டு போத்திபார் வீட்டில் வந்தாலும் அவனுடைய வஸ்திரத்தை உரியப்பட்டவனை காணப்படுகின்ற வேதவாசிகளை பார்க்கிறோம். இந்த யோசேப்பு சிறைசாலைக்கு போவதற்கு முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன, அந்த வஸ்திரம் தாங்க. இந்த வஸ்திரம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு சமயம் நம்பி இருக்க மாட்டாங்க. அவருடைய மனைவி அவருடைய போத்திபார் வரும் வரை அதை பாதுகாத்து வைத்திருந்தான் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஏன்னா சிறைசாலை போகணும், அதுதான் தேவனுடைய திட்டமும் கூட. சிறைசாலை போனாதான் தேவன் அவனை குறித்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்த சில காலங்கள் சென்றதாய் காணப்படுகிறது. பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 41 42 சிறைசாலை அடுத்த பார்ப்போம்டா ராஜா சிறைசாலைக்கு போகிறான். சிறைசாலையில் அங்கே அவங்க கூட இருந்தவங்களை ஒருத்தர் சொப்பனம் காண்டவரை காணப்படும். கர்த்தர் அவனை எப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறார், மீண்டும் இதில் உருவாக்க ஆரம்பிக்கிறார். இதுவரை வேதனை மத்தியில் சோதனை மத்தியில் இருந்த அந்த யோசேப்பு உருவாக்குதல் கர்த்தர் இன்னும் ஒரு வழி. இதுவரை அவன் சொப்பனம் கண்டவனை காணப்பட்ட அந்த யோசேப்பு இப்போ அவனுக்கு கூட சிறைசாலையில் அவனோடு இருந்து அடைக்கப்பட்டிருந்தவங்க சொப்பனம் காண்டவரை கர்த்தர் மாற்றுகிறார். போன வழி வேற, இப்போ வேற வழியை கர்த்தர் மாற்றி. ஏன்னா கர்த்தர் இப்பொழுது யோசேப்பை மீண்டும் எழுப்புவதற்காக கர்த்தர் சிறைசாலையில் இருந்தவங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் காணப்படுகிறார். அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது அவன் யோசேப்பு சொல்கிறார், அப்பா ஐயா நீங்கள் போனோன்னா ராஜாட சொல்லி எப்படியாவது என்ன சிறைசாலைக்கு வெளியே கொண்டு வந்துடுங்க.
ஆனால் கருத்து போன என்ன பண்ணாங்கன்னா போனதோடு சரி பெற்றுக்கொண்டு நன்மை பெற்றுக்கொண்டாங்க, அதோடி மறந்துட்டாங்க. நேராக போயிட்டாங்க. பேச முடிஞ்சு அவங்க மீண்டுமாய் கருத்து என்ன பண்ணுறான்னா ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை மீண்டுமாய் கொடுக்குறா காணப்படுகிறார். ஏன்னா கர்த்தர் முன்னாடி ஒரு வனாந்தரமான ஒரு அனுபவத்தில் நடத்தி கொண்டு போனதுனால மீண்டுமாய் அந்த சிறைசாலையிலிருந்து கர்த்தர் யோசேப்பை விடுதலையாக்கப்படனா இங்கே ஒரு திட்டத்தை கர்த்தர் செல்வார். ராஜாவு மூலமாக ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு காணப்படுகிறார். ராஜா கலங்கி போனவரை காணப்பட அந்த ராஜாவுக்கு அப்பொழுது அந்த கூட இருந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறான், ஐயா இப்படி சிறைசாலை ஒரு மனுஷன் இருக்கிறான், எந்த வாழ்க்கையில் நடந்த காரியம் சொன்னான், இப்போ அவன்கிட்ட சொன்னா போடணும். உடனே ராஜா கூப்பிடியா அவனை. கர்த்தர் நம்மளை அப்படி விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு பாவி மனம் திரும்ப மித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இந்த பூமியில இல்லைங்க. பரலோகம் கொண்டாடும் நம்மளை மித்தம். பரலோகத்து நம்ம மித்தம் பரலோகம் கழிக்கும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? இன்னும் சிறைப்பட்டவர்களே சிறைப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறோமா? கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். சில காரியங்கள் நம்ம அனுமதிக்கணும். கர்த்தர் நம்மளை கொண்டு திட்டத்தை செயல்படுத்த சில வழியில் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். இதுவரை சிறைசாலையில் இருந்த அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன பண்றேன்னா இந்த நாளில் ராஜா மூலம் சிறை வெளியே கொண்டு வரவரை காணப்படுகிறார். ராஜா பார்க்கிறார், யோசேப்பே இந்த பிரச்சனை என்னப்பான் சொன்ன. ராஜா என்ன பண்றார்? ராஜா முதலாவது அவருடைய கையில் பட முத்திரை மோதிரத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுக்கிறார். நாம மனம் திரும்பும் பொழுது தேவன் அவருடைய முத்திரையை நெத்தியில பதிக்கிறவரை காணப்படுகிறார். அவர் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றவரை நாம உலகத்தை கலக்கிற கர்த்தர் நம்ம மாற்ற விரும்புகிறார். நம்ம ஆயத்தத்தோடு காணப்படுகிறோமா? இன்னுமே அந்த அடிமைத்தனத்திலிருந்து எழும்ப முடியாதபடி நம்ம தாமே பாவத்தில் நம்ம கட்டி வைத்து கொண்டவர்களே காணப்படுகிறோமா? யோசேப்பு தன்னை காத்து கொண்டான். தன்னுடைய சூழ்நிலைகள்லாம் ஒருபோது வழி விலகாதபடி யோசேப்பு தன்னை காத்து கொண்டான் என்று நம்ம இதில் பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலை மாற்றுகிற தேவன். சிறைசாலையில் இருந்தது யோசேப்பை ராஜா வெளியே கொண்டு வர்றாரு, முத்திரை முகத்தை கொடுக்கிறாரு. மீண்டுமாய் அந்த ராஜா வஸ்திரத்தை அவனுக்கு போற்றி அவனை அழகு பார்க்கிறாரு. தன்னுடைய சகோதரன் பல வஸ்திரத்தை உறிஞ்சி போட்டாங்க. ஆனால் மீண்டுமாய் அந்த வஸ்திரம் கிடைக்கப்படுகிறது. தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு அவனை வைக்கிறாங்க. இதான் முதலாவது யாக்கோபு அந்த பல வஸ்திரத்தை கொடுத்தாங்க. அந்த ராஜா அபிஷேகம் மீண்டுமாய் இடையில அவனுக்கு சில பிரச்சனை கொண்டு போச்சு. ஆனால் மீண்டுமா அந்த வஸ்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டவனை காணப்படுகிறான். ராஜாவின் முத்திரை மோதிரம் அந்த தேசத்தின் அதிபதியாய் தேவனை மாற்றுகிறார். கர்த்தர் நம்மளை இப்படி உருவாக்க விரும்புகிறாருங்க. சில காரியங்கள் வாழ்க்கையில் கண்டு நம்ம சோர்ந்து போகாதபடி, ஐயோ இது எப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி நடந்தது, இதில் எப்படி நான் மீண்டு போவேன் என்று கலங்கிறோல காணப்படுறோமா? இல்லைங்க. சில காரியங்களை கர்த்தர் வாழ்க்கைகளை அனுமதிக்கிறாரை காணப்படுகிறார். அனுமதிச்சு மீண்டுமா நம்ம அதில் தேறினவர்களாய் மாறும் பொழுது, அதில் மீண்டுமா எழும்புறவர்களாய் மாறும் பொழுது தேவன் அவருடைய முத்திரை முகத்தை நம்ம கொடுக்கிறார் காணப்படுகிறார். அவருடைய வெண்வசரை போட்டு நம்ம அழகு பார்க்கிற தேவனை காணப்படுகிறாருங்க. நாம் ஒன்று செஞ்சா போதும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அப்படியே தேவ நோக்கி பார்த்தா போதும். அந்த ஒத்தாசை வருகிற பருவத்தை நோக்கி நம்மளோட உள்ளத்தை ஊட்டிட்டா போதும், தேவன் அப்படியே இறங்கிடுவாருங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சகோதரி ரெபேக்கா அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க குழந்தை கர்த்தர் அற்புதம் எல்லாருக்கும் செய்வார். ஆனால் அவங்க சாட்சி சொல்லும்போது கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க. எத்தனை பேர் மனசில் ஞாபகம் தெரியாது. இந்த டாக்டர் ரிப்போர்ட்டு கூட கடைசியில் சொன்னாங்க, அப்பா நான் என்ன முடியாமல் அப்பா நீங்கள் தான் பார்த்துட்டு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு சொன்னேன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது அந்த வார்த்தை எனக்கு டெய்லி நான் யோசிப்பேன், ஆண்டவரே அப்படின்ட்டு. அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தை தேவன் தான் நம்ம பார்க்குறாரு. அந்த உடைக்கப்பட்ட தேவன் சொல்ல நொறுங்கொண்டு இருத்தி நான் புறக்கணியா தேவன் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் நினைக்க அதில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. ஆமேன். ஆனாலும் சிறுமைப்பட்டு என் வசனத்துக்கு ஆவியில் நொறுங்குண்டவனை நோக்கி பார்ப்பேங்க.
சொன்னாதான், அப்பா இனிமே எனக்கு என்னால் முடியாதாப்பா, டாக்டர் ரிப்போர்ட்டு வேற. அவங்க அந்த சந்தோஷமான காரியங்கள் வந்து 1 வருஷம் அந்த வனாந்தரத்தில் கருத்து நடத்தினார். அந்த 1 வருடம் அந்த சம்பளத்தில் கதறி இருப்பாங்க, கண்ணீரோடு ஜெபிச்சிருப்பாங்க. ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குற கருத்தை நம்ம நோக்கி பார்க்க, நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதே 51 வசனத்தில் நம்ம 51 சங்கீதம் 51 பார்க்கும் பொழுது தாவீது இப்படியா ஜெபிப்பாரு. தேவனாதான் வாசிங்க. ம் 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 ஆமென். தேவனே உமக்கு பிரியமா நொறுங்குண்ட ஆவிதான் ஆண்டவரே, நறுங்குண்டு இருத்தி என்ன புறப்பணிப்பதில். ஆனால் அதுக்கு மேலே உள்ள வசனம் வாசிங்க சிஸ்டர். ம் 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 ஆமென். பலியே நீங்க விரும்புகிற தேவனே, பலி செலுத்தினா உங்களுக்கு வந்து 1000 காளைகளை பலி செலுத்துகிறோம் ஆண்டவரே, 1000 மாடுகளை உங்களுக்கு பலி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது நீங்கள் விரும்பல ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற பலி, நீங்கள் விரும்புகிற ஆவி என்னன்னா நொறுங்குண்ட ஆவிதான், நறுங்குண்ட ஆவிதான். அது அந்த ஆவியை நீங்கள் புறக்கணியாத தேவன் என்று சொல்லப்படுகிறது. தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீரோடி அப்படி நொறுங்குண்ட ஆவியோடு நறுங்குண்ட ஆவியோடு நம்ம அப்படியே வந்துரு தேவசம் அப்பா நீ கூப்பிட்டு வச்சுக்கலாம், அப்படியே இறங்கிடுவார் நம்ம தேவன். அப்படியே நமக்கு வந்து பதில், நம்மளோட சத்தத்துக்கு, நம்ம அழுகைக்கு, நம்மளோட கூகுள் அப்படியே பதில் கொடுத்தவராக காணப்படுகிறார். பார்க்கலாம் 1 சாமுவேலில் பார்க்குற அண்ணாவோட ஜெபம் அப்படிதான். அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டதுக்கு தேவன் அடைத்து வச்சிருந்தார். இவா வந்து ஜெபிக்கிற தேவாலயத்தை ஜெபிக்கும் பொழுது ஏலி கூட இவா பேதியால குடிச்சு வெறிச்சிட்டு ஜெபிக்கிறேன். அவட எப்படின்னா அவட உள்ள அப்படின்னா அவருடைய உள்ளமும் தேவனுடைய உள்ளமும் அப்படியே கனெக்ட் ஆகிருந்து வேதவாசம் சொல்லப்பட்டிருக்கு. அவளால் சத்தம் போட பலம் இல்லை, அவட உதடு மட்டும்தான் அசைஞ்சப்பட்டது என்று வேதவாசனம் சொல்றது. இதாங்க நொறுங்குண்ட மாதிரி. இந்த நொறுங்குண்ட இதயத்தோடு அந்த அண்ணால் ஜெபிக்கிறாங்க. அந்த உதடு மட்டும். நம்ம சில வேலையில் நம்ம ஃபோன் பண்ணுவோம் யாருக்காது. ஃபோன் பண்ணோம்னா நீங்கள் தொடர்பு கூட வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாண்டு நமக்கு வரும். நம்ம தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? நம்முடைய கனெக்ஷன் தேவனோடு காணப்படுகிற எப்பொழுதும் தேவனோடு. ஏன்னா நீங்கள் தொடர்பு வாடிக்கையாளர் பாளையத்து புறம்பா இருக்கிறான், பாளையத்து புறம்பா இருக்கிறோமா? தேவனோட ஐக்கியத்தில் உறவுல நாம் பலப்பட்டவர்கள காணப்படுகிறோமா? கர்த்தர் நம்முடைய தான் எதிர்பார்க்கிறார். நொறுங்குண்ட இதய ஆவியை தேவன் புறக்கணியாத தேவன். தாவீது அப்படியே ஜெபிக்கிறாரு, அப்பா காலையில் செலுத்துற ஆண்டவர், எனக்கு அது பெரிய விஷயமே இல்லை, ஆனால் நீங்கள் விரும்புகிற நொறுங்குண்டு இருதயத்தான் ஆண்டவர். ஜெபிக்க என்ன ஜெபி ஆண்டவரே, நான் இழந்து போன அந்த ரெச்சிப்பு சொந்தத்தை எனக்கு மீண்டுமா தாங்க ஆண்டவரேப்பா, ஈசோப்பினால் என்னை சுத்திக்கிறீங்க ஆண்டவரேப்பா. இதான் தேவசபை நம்ம கேட்க ஜெபம். நெகமியா அப்படியே ஜெபிச்சாரு, அங்கே அலங்க இடிக்கப்பட்டு கிடந்து இதை யார் கட்டி எழுப்பாரண்டு தேவசபையில் முழங்கால் பட்டு ஜெபிக்கிற நெகமியா எப்படி ஜெபிச்சார்னா, தண்டை முதலாவது தேவனுடைய சபைக்கும் பொழுது தேவனே நீங்க பெரியவர்னு ஜெபிக்கிறார். ரெண்டாவது தண்டை பாவங்களையும் தண்டை முன்னோர் செய்த பாவங்களையும் ஆண்டவரே நீங்க மன்னிங்க ஆண்டவரே. தேவசபையில் இப்படி ஒரு நொறுங்குண்ட மனதோட்டி நறுங்குண்ட ஆவியோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனை காணப்படுகிறார். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பரலோகம் பதில் கொடுக்குன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு நிச்சயமா கிடைக்காங்க. பரலோகம் நம்மளை குறித்து ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கும். மாற நாம கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பரலோகத்துக்கு நிச்சயம் பதில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே அப்படி இப்படி நான் யார் சொன்ன ஆண்டவரே நீ வனாந்தரத்துக்கு கொண்டு போயிடுவார். என்னை பற்றி தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள்? அப்படியா நீ பேசுகிற? என்னன்னா வனாந்தரத்தில் கொண்டு என்னை உருவாக்க ஆரம்பிச்சிருவார். என் வாழ்க்கையில் காலம் எல்லா காரியங்களும் உடைத்து மீண்டும் உருவாக்கி என்னை தேசத்துக்கு கொண்டு வருவார் தேவன். நொறுங்குண்டு புறக்கணிக்க மாட்டாருங்க. கர்த்தர் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். மீண்டும் கட்டி எழுப்ப தேவன் விரும்புகிறார். தேவனை காணப்படுகிறார் நாம் பார்க்கிறோம்.
அதான் ஏசாயா 51:14 வாசிக்கும் பொழுது, பண்ணி ஆமென். சிறைப்படும் தீவிரமா அவன் அப்பம் குறைப்பட்டு போகாதுங்க. நீ கிடங்குல இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருப்பதால் ஒருபோதும் கர்த்தர் நம்மளை அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறைந்து திரிய நம்ம கர்த்தர் ஒருபோதும் நம்மளை அலைய விடவே மாட்டாருங்க. ஏன்னா கர்த்தர் நாம் ஆராதிக்கு தேவன், அவர் பெரியவராக இருக்கப்படியால், அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கப்படியால், நம்மளை ஒருபோதும் மறவாத தேவனாக இருக்கப்படியால் அவர் நம்மளை பறைந்து வைத்திருக்கிறார். இப்படியா ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, தேவனை, ஒரு இந்து சகோதரி, இது நடந்த சம்பவம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட மற்றும் அந்த வீட்டில் தகப்பன் பேரண்ட்ஸ் என்ன பண்ண, ஒரு நாள் அந்த சகோதரி இவ்வளோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட பொழுது என்ன பண்ணா, நீ பிடிச்சி ஒரு பெரிய ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க. இனி நீ வெளியே விட்டா நீ கோயில் சர்ச்சுக்கு போவ, நீ போக வேண்டாம் சொல்லி ரூமில் அடைச்சது. ஒரு மாதத்துக்கு அடைச்சி வச்சுட்டு, ஒரு மாதத்துக்குள்ள அவளுக்கு ஒரு இளம் பெண் அவள் கல்யாணத்துக்கான மாப்பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, கடைசியாக தகப்பன்னு சொன்னா, நீ இனி போனேன்னா நாங்கள் செத்து போவோம்னு சொன்ன அந்த சகோதரி ஜெபிச்சாலும், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் என் தகப்பன்னு ஒரு போராடம் நீங்கள் பார்த்துக்கப்பான்ட்டு என்ன நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணம் முடிந்து அந்த முதல் நாள் ராத்திரிகளே அந்த சகோதரன் தன் கணவன் அந்த மனைவி கரங்களை பிடித்து சொன்னானா, ஏம்மா உனக்கு எல்லாம் நான் விட்டு தந்துடுறேன், எல்லாம் உனக்கு நான் அனுபவிச்சு, என்ன உன்ட்ட அன்பாக இருப்பேன், நீ எனக்கு கேட்குறக்கா இல்லை, ஆனால் ஒன்றை மட்டும் எனக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் வேணும், அதை மட்டும் நீ என்னை தடை பண்ணாதன்ட்டு நான் ஆண்டவரை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவரை நீ ஆராதிக்க எனக்கு நீ விடுதலை தர வேண்டும், மற்ற எல்லா காரியத்தையும் உனக்கு நான் விட்டு கொடுத்துறேன். இப்போ இந்த சகோதரி நம்ம கட்டி அழுதாலாம், ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவரே, என்னுடைய பலத்தில் நான் போராடி பார்க்க முடியும், அண்ணா நீங்கள் இன்று என்னை சேர்த்து வச்சிருக்க ஆண்டவரே, அப்பா என்னை சேர்த்து வந்து கர்த்தர் அப்படிதாங்க நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். நாம் செல்ல சமயத்தில் நம்முடைய பலத்தினால போராடி பார்த்து ஜெயிச்சிடலான்னு பார்ப்போம், முடியாதுங்க. கர்த்தர் நடத்துவாருங்க. கர்த்தர் நம்மளை குறித்த சித்தத்தை நிறைவேற்றும் வரை ஆண்டவரே. சிறைசாலையில் இருந்த ஒரு யோசேப்பை ராஜா தேச அதிபதியை மாற்ற முடியார். கர்த்தர் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையில் அதை விட பெரிய காரியம் கர்த்தர் செய்ய தேவனால் கூடுங்க. விசுவாசத்தோடு நம்ம இருப்போம் என்றால் மீண்டுமா அந்த ராஜ வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியுங்க. பயந்து போனவர்களே காணப்படுகிறோமா, இது என்னமாய் முடியும் என்று காணப்படுகிறோமா, நம்பிக்கையோடு இருப்போங்க. நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புகள் சொல்ல ரெட்டிப்பான நன்மை தருவேன், அது இப்பொழுதே இன்றைக்கு இந்த நிமிஷம் கர்த்தர் நமக்கு தர வேண்டிய வாக்கு கொடுக்கிறாருங்க. கர்த்தர் நம்மளை உருவாக்க விரும்புகிறார், நம்மளை மாற்ற நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்ற விரும்புகிறார். அதான் சொல்றாரு, இதோ உங்களை போரடிக்கிறதுக்கு புதியதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்ற வருவேன். நீங்க பதர்களை குண்டுகளை எல்லாம் அடிச்சு நொடுக்க முடியாத உங்களை நான் உருவாக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லா நம்முடைய வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. புதிய ஆயுதமாய், புதிய கருவியை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து தேவன் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். புதிய இயந்திரமாய், என மலைகள் நொறுக்கும்படிய பதர்களை நொறுக்கும் எல்லாம் அடிச்சு நொறுக்கி அவர்களுடைய எழும்பி பிரகாசிக்கப்படும்படியாக கர்த்தர் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். மீண்டுமா எழுப்ப விரும்புகிறார். நம்ம எத்தனை பேர் ஆயத்தத்தோடு காணப்படுகிறோம். தன்னுடைய கடைசி நாட்களில் யாக்கோபு தன்னுடைய பேரமரில் ஆசிரிக்க வரும் பொழுது சிலவேளை கர்த்தர் நமக்கு கிருபை எப்படி கொடுக்கிறார் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்போ யோசேப்பு சொல்லு, அப்பா அவனுடைய மகனை கூட்ட போனா ஆசீர்வதிக்கணும். இப்போ யோசேப்பு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகனை கூட்டிட்டு போய் என்ன பண்றாருன்னா பிளானாக கூட்டு போட்டாரு. பின்னாடி எப்ராயிமை இடது பக்கமாக விட்டுட்டு மனாசைய வலது பக்கமாக கொண்டு விட்டு ஆசீர்வதிக்க முடியாக விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பனால யாக்கோபு அந்த தன்னுடைய பேரமாரில் வச்சு ஒரு திட்டம் வைத்திருந்த என்னன்னா, இடது பக்கம் இருந்து வலது கையில் ஆசீர்வதிச்சு, வலது பக்கம் இருந்து இடது கையில் ஆசீர்வதிச்சிட்டாரு.
ஆமென். அதில் 48:20 வாசிங்க சிஸ்டர். ஆமென். எப்ராஹிம் என்னன்னா மனாசைக்கு மனாசைக்கு முன்பாக வைக்கிறாங்க. ஏன்னா மனாசே மதம், ஏன்னா மனாசே தான் மூத்தவன், அவனை வச்சு தான் மனாசே அண்ட் எப்ராஹிம். ஆனால் இங்கே யாக்கோபு எப்படி வாசிக்கிறாருன்னா முதலாவது எப்ராஹிமை முன்னாடி வைக்கிறாரு, மனாசையை பின்னாடி வைக்கிறாருங்க. இதான் கர்த்தருடைய கிருபைங்க, இதான் கர்த்தருடைய கிருபை. சில சமயம் நம்ம இப்படி முடியுமோன்று இல்லை, கர்த்தர் நம்மளை குறித்து மாற்ற நினைத்திருந்தார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் நமக்கு முன்னாடி யார் இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் நம்மளை அவருக்கு முன்னாடி நிறுத்தி நம்மளை உயர்ந்த கண்மையில் நிறுத்தி நம்மளை அழகு பார்க்குற நம்முடைய தேவன், ஆராதிக்க தேவன் நம்மளை குறித்து ஒரு திட்டத்தை முன் குறித்திருப்பார். ஒருபோதும் அந்த திட்டத்தை கர்த்தர் நம்மளை விலக்கி விட மாட்டார். மனாசோடைய வாழ்க்கையில் எப்ராஹிமோட வாழ்க்கை தான் நடந்தது. இந்த கிருபை யாருக்கு போன? மனாசே போன கிருபையை எப்ராஹிம் பெற்றுக்கொள்கிறான். நான் அந்த கிருபையை நம்ம கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு முன்பாக காண முடியும் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நமக்கு ஒரு பெரிய கிருபையை, இந்த இலவசம் பெற்ற அந்த கிருபையை ஒருபோது நாம் அற்பமாக எண்ணி விடாதபடி, அந்த கிருபையை ஒருபோது இழந்து விடாதபடி, இதில் எப்படி முடியும், யார் எப்படி நடக்குன்னு நினைக்க அவிசுவாசம் காணப்படுமா? இல்லைங்க, கர்த்தர்னால சொல்கிறார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நினைச்சாச்சுன்னா போதும். மனாசை எப்ராஹிம் மனாசைக்கு முன்பாக நிறுத்தின அந்த வேதவாசம் சொல்லப்படுகிறது. ஆனால் யோசேப்பு எப்படியெல்லாம் பிளான் பண்ணார், எப்படியா கொண்டு கொண்டு தகப்பன் கொண்டு மாற்றி கை வச்சு ஆசீர்வச்ச கொண்டு ரொம்ப பிளானோடு கொண்டு விடுதார் தகப்பன்ட்ட. ஆனால் யாக்கோபு முன்னாடியே அது அந்த தற்செயலான அந்த சம்பவம் கிடையாது. ஏற்கனவே யாக்கோபு அதை திட்டம் வைத்திருந்தார் எபிராமை குறித்து. இது கர்த்தருடைய கிருபைங்க, கர்த்தருடைய இரக்கம். கர்த்தர் எப்படிலாம் நம்மளை தூக்கி அடிக்கிறாண்டு நம்ம அறிய முடியாதபடி பெரிய காரியம் கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறான்னு பார்க்குறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அப்படி எப்படிலாம் புடமுட்டவர்களாய் காணப்படுகிறார். நம்மளை ஒரு தோட்டக்காரனை போல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிறார். புடமுட்டு நம்ம யூஸ்லெஸ் நிலை கர்த்தர் நம்மளை தள்ளி விட மாட்டாருங்க, மீண்டுமாய் உருவாக்குவாருங்க, மீண்டுமாய் உருவாக்குங்க. ஒரு தோட்டக்காரனை போல கர்த்தர், தோட்டக்காரில் இருந்த கர்த்தர் வர்றார். இவ்வளோக்கால பார்க்கும் பொழுது இந்த மரம் ஒன்று யூஸ் இல்லை, அது குத்தி இறஞ்சிருப்பான். ஆனால் தோட்டக்காரன் விடலை, ஆண்டவரை கொஞ்சம் டைம் ஓடுங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணி அதில் கொஞ்சம் உரம் வச்சு எரு வைத்து மீண்டுமா அதை நான் தலைக்கு செல்றேன். ஒரு வேலைக்காரனாக இருந்திருப்பான், என்ன பண்ண அந்த மரத்தை வெட்டி அன்னைக்கு இறஞ்சிருப்பானா, நம்ம கர்த்தராக இயேசு நமக்காக இதனால பரிந்து பேச கொஞ்சம் டைம் இவனை உருவாக்குறேன், உன்னை புடமிட்டு கர்த்தனை உருவாக்கும் வரை கர்த்தர் நம்மோடு நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக காணப்படுகிறார். ஆமென். கொத்தி பண்ண தூக்கி தூர போட்டலான்டார். கொஞ்சம் டைம் கொடுங்க. அநேக வேலை அநேக நம்மளை தள்ளி விடலாம், இவன் ஒன்றுக்குமே ஆகாது, ஒன்றுக்குமே யூஸ்லெஸ்ன்னு நம்மளை தள்ளி விடலாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை யாரெல்லாம் தள்ளி விட்டாங்களோ அவர்கள் முன்பாக நம்மளை தலை நிமிர செய்ய நம் தேவனால் மட்டும் கூடுங்க. அவருடைய கிருபை கர்த்தர், அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும் என்றால் மற்றவர்கள் நம்மளை உயர்த்தி நிலைநிறுத்தி அழகு பார்க்குற நம்ம ஆராதிக்க தேவன் அப்படிப்பட்ட தேவனுங்க. ஒரு புடமுற்ற தேவனாய் கடந்து வருகிறாருங்க. கொய்யவன் என்ன பண்ணுறான்னா, தன் கையில் இருக்க களிமண் கெட்டு போச்சு, அதை வரைய விரும்புகிறாரு. இப்போ அதை வரைஞ்சனா ஒரு பாத்திரமாக உருவாச்சு. ஆனால் அந்த குயம் பார்க்குறா, அது இந்த பாத்திரம் நான் விரும்பின மாதிரி இந்த பாத்திரம் இல்லையே, இந்த பாத்திரம் நான் விரும்பினா வரல, திரும்பமா அது என்ன பண்ணார்னா பிசைதாருங்க. பிசைஞ்சு தான் விரும்புகிற உருவம் உருவாகும் வரை கர்த்தர்னால அப்படிதான். சில சமயம் நாம் தேவன் வழியில் நடப்போம், அவருக்கு ஏற்றமாக நடக்கிற கர்த்தர் நம்மை உருவாக்கும் வரை நம்மளை புடம் விட்டு அவர் முன்னாடி நிறுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். மீண்டும் எழுப்புகிற தேவனாக காணப்படுகிறார். வாஞ்சிக்கிறோமா? அதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் என்றால் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம் என்றால்,
ஆமென். ஆனால் நீர் வந்து எங்க மேலே கை வைங்க ஆண்டவரே. அவர் வீட்டுக்கு போகிறாங்க ஏசப்பா. அங்கே போன இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் அங்கே துக்கம் கொண்டு அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஏசப்பா போய் சொல்கிறாங்க, அப்பா அவ தூங்கிட்டு இருக்காங்க. நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்றாங்க. நகைத்தாருங்க எல்லாருக்கும். நம்ம சில சமயம் நம்ம ஆராதிக்கிறது, நம்ம ஜெபிக்கிற மற்றவங்களோட நகைப்பாக தெரியுங்க, மற்றவங்களோட பைத்தியமாக தெரியும். இங்கே என்னையா காலையில் சாயந்தரம் என் ரூமில் அங்கே வேண்டாம், காலையில் போய் சாயந்தரம் என்னையா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. மற்றவங்களுக்கு நம்ம அற்பமாக தெரியும். இயேசு செய்யும் பொழுது இவ தூங்கு நித்திரையா இருக்காது சிறுமி. எல்லாரும் வெளியே போங்க, வெளியே அவுட் துரத்தி அடிச்சுட்டு ஏசு என்ன பண்ண கையை பிடிச்சி தூக்குறாருங்க. கரத்தை எப்படி தூக்குறேன் நாளில் ஏசப்ப நம்ம கரத்தை பிடிச்சி தூக்கணுங்க. நாம் ஏசப்ப கரத்தை பிடிக்க, ஏசப்ப நம்ம கரத்தை பிடிச்சோன்னா யார் நம்மகிட்ட அணுக முடியாதுங்க, எந்த தீங்கு நம்ம அனுப்பாதுங்க. இயேசுவப்ப நம்ம கரத்தை பிடிக்கணுங்க. அது நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? இயேசுட அற்புதங்களை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கே பண்ண நிறுத்தி கரத்தை இயேசு சொல்லிருக்கலாம், சிறுமி எந்திரிச்சு, ஆனால் முடியல. ஆனால் இப்போ இயேசு அவர் கரத்தை பிடிச்சி தூக்குதார். இயேசப்பா நம்ம கரத்தை பிடிக்கணுங்க. இது அவர் நம்மளை அழைத்து இருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டு. நம்ம தூரமாக இருந்த பாளையத்துக்கு புறமாக இருந்த கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். நான் சும்மா தெரிந்திருக்கலாங்க. அது நம்முடைய கரத்தை பிடிக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய கரத்தை நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, எத்தனை பேர் விரும்புகிறோம் அந்த நாளில். இன்னொரு சம்பவத்தை இயேசு கடல் மேல் நடந்து வர்றாரு. அப்போ பேதுரு பார்க்குறாரு, ஐயோ இயேசு கடல் மேல் நடந்து. இவரு பேதுரு எப்பவுமே ஒரு குடு ஆள் தான். அவர் பார்த்து முதல்ல சாடி நின்றுட்டே இருப்பார். இயேசு கடல் மேல் நடந்து இவரும் பார்த்தாரு. நானும் இவருக்கு ஆசை வந்துட்டு, ஐயர் நானும் கடல் மேல் நடக்க ஆசையாக இருக்கு, வரட்டுமா? வா அப்பா பேதுருவே நீ வா. இவர் இயேசுவை பார்த்து நடந்தவர் திடீர்னு பார்த்தாரு, சுற்றி காற்று அலையும் அடிக்க பார்த்துன்னா கடலை பார்க்க ஆரம்பிச்சு உள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்ட்டு அந்த இடத்துல திரும்ப இயேசு ஏன்ப்பா விசுவாசமாக இருக்கேன் அந்த இடத்துல பேதுடைய கரங்களை பிடிச்சி தூக்குதாருங்க. நம்ம அமிழ்ந்து போகும் பொழுதெல்லாம், நம்ம திகைத்து போயிருக்கும் போதெல்லாம், திக்கற்றோர்லாம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நோக்கி நம்ம பார்ப்போம் என்றால், அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம் என்றால், அவர் நோக்கி அந்த ஒத்தாசை வரும் பருவங்கள் இருக்க நம்ம கண்களை ஏறெடுத்து தகப்பன் நீங்கள் தான் ஆண்டவர் என்று நாம் கதரும் பொழுது கர்த்தர் நம்ம கரத்தை பிடித்து தூக்கி நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாக, ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக காணப்படார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதில் விசுவாசத்தோடு இருப்போம் என்றால் ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று சட்நேர் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்பா நீங்கள் என் கரத்தை பிடிக்கணும் ஆண்டவரே. அப்போ என் கரத்தை நீங்கள் பிடிங்க ஆண்டவரே, என் கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த வனாந்தரம் என்னை ஒருபோது சோர்ந்து போகாது அப்படி இதாக பண்ணப்பா. வனாந்தரம் என்னை உருவாக்குற இடம் என்று நான் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரேப்பா. ஒரு மோசே நீங்கள் வனாந்தரத்தில் கொண்டு ஒரு தலைவனாக நீங்கள் எழுப்பினுங்க ஆண்டவரே. நல்ல வனாந்தரமான ஒரு அனுபவங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட ஆண்டவரேப்பா. அதனால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேப்பா. நீங்கள் கரம் பிடித்து நடக்கணும் ஆண்டவரே. என் கரத்தை விட்டுறாங்கப்பா, என் கரத்தை விட்டுறாங்கப்பா. எப்பொழுதும் உங்கள் செல்ல பிள்ளையாக உங்கள் மடியிலே நான் இருக்கணும் ஆண்டவரேப்பா. நீங்கள் ஒரு நாள் மகிமையில் வரும்பொழுது அப்பொழுது உங்கள் கரத்தை பிடிக்க முடியாது ஆண்டவரே. நாம் உங்களோட தூரமாக இருந்தால் என் கரத்தை பிடிக்க முடியாது ஆண்டவரே. இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்க எல்லோரும் துதிக்கலாமா? ஒப்பு கொடுத்து செப்பிக்கலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை தருகிறேன் ஆண்டவரேப்பா. நீங்கள் என்னை மறக்கவே இல்லையாப்பா, என்னை மறக்கவே இல்லையாப்பா. என்னை கரத்தை பிடிச்சிருக்கீங்களாப்பா. இந்த கரத்தை பிடிக்கிறாடி இந்த முடிவு வரையும் தகவனப்பா. என் கரத்தை நீ விட்டுறக்கூடாதாப்பா, என் கரத்தை நீ விட்டுறக்கூடாது தகப்பனேப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.